ஸோ, இப்போ நம்ம பார்க்க போற படத்தோட ட்ரெய்லர் வந்து ஓஜி அப்படின்ற ஒரு படம் வந்து தெலுங்கு சைட்ல வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. அது வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. அதோட ட்ரெய்லர் தான் வந்து இப்போ வந்திருக்கு. அதாவது 10 மணிக்கு வந்து வந்திருக்கு. அத பத்தி தான் ஷேர் பண்ணிக்கலான்னு. அந்த ட்ரெய்லர பத்தி ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புல வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, பவன் கல்யாண் வந்து இங்க எப்படி வந்து அஜித், விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய மாஸும், பெரிய ஓப்பனிங்ஸும், பெரிய ஃபேன் பேஸும் வந்து இருக்கும். அதே அளவுக்கு வந்து அங்க வந்து பவன் கல்யாண் அவர்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்கும். அதாவது எந்த மேடையில வந்து அவரோட பேர் சொன்னாலுமே வந்து, அதுக்குன்னு சொல்லி ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா, ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் பவர்ஃபுல்லான ஃபேன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதாவது படம் ஹிட் ஆனாலும், ஃப்ளாப் ஆனாலுமே வந்து அந்த பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு ஃபேன் பேஸ் வந்து குறையவே குறைஞ்சதில்ல. இதுவரையும் அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்கு. இப்போ அவர் வந்து இப்போ பாலிடிக்ஸ் போனோனே வந்து அது இன்னும் கொஞ்சமே தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவரோட படத்துக்கு ஓப்பனிங் அப்படின்றது வந்து எல்லா ரெக்கார்டுமே வந்து முறியடிச்சிரும். ஓப்பனிங் ரெக்கார்ட வந்து அவர மாரி யாராலுமே பண்ணவும் முடியாது. அவர மாரி ஒரு ஃபேன் பேஸ வந்து இனிமே தெலுங்கு இண்டஸ்ட்ரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் வந்து பவன் கல்யாணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு இந்த படம் இந்த ஓஜி அப்படின்ற படம் வந்து 2024லயே வந்து வர வேண்டியது. பட் ஆனா நெறைய அந்த புரொடக்ஷன் இஷ்யூனால தான் வந்து இன்னும் ஒரு 1 வருஷம் 1 1/2 வருஷம் வந்து டிலே ஆகி இப்போ இந்த ஒரு 1 வீக்ல வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் டீசரா இருக்கட்டும், அதோட டீசர் ரிலீஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து வரப்போகுதுன்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டேட் வந்தாலுமே வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து இன்டர்நெட்ல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இங்க எப்படி அஜித், விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, சின்னதா ஒரு நியூஸ் வந்து அதே மாதிரி அங்க பவன் கல்யாணுக்கு வந்து அவ்ளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அவ்ளோ அதிகமா வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நேத்து ஈவினிங்லேருந்தே வந்து இந்த ட்ரெண்ட் பண்றது வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு 500 கோர் கலெக்ட் பண்ணும், 400 கோர் கலெக்ட் பண்ணும். இந்த படம் வந்து ஹிட்ன்னு வந்துச்சுன்னா, கண்டிப்பா பவன் கல்யாண் அவரோட கெரியர்லயே வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஓஜி அப்படின்னாலே வந்து நம்ம ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுவுமே வந்து இங்க உள்ள மாஸ் யாருன்னா வந்து பவன் கல்யாண் தான் ஓஜி அப்படின்றதுனால, இந்த ஓஜி அப்படின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா இருக்கு அப்படின்றதுனால தான் வந்து இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல வந்து பேசப்படுது. ஸோ இப்போ வந்து ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் ஆகுறதுக்காக எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு முக்கியமா வந்து இந்த படம் வந்து டிலே ஆகறனால வந்து அடுத்தடுத்த படத்துல வந்து அவர் வந்து பெருசா கமிட் ஆவல. இந்த படத்துக்காக ஒரு ரிசல்ட் மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முழு நேரம் வந்து இப்போ ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து இறங்கிட்டாங்க அப்படின்றதையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னா, நீங்க சகோ அப்படின்ற ஒரு படம் வந்து வந்திருக்கும். பட் ஆக்சுவலா வந்து இந்த டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு பெரிய ஹிட் குடுத்தவரு. நெறைய வந்து அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்குனவரு. பட் 2வது படம் வந்து பெரிய பட்ஜெட்ல வந்து பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ் வந்து சாஹோ அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்தாங்க. பட் அது தமிழ் சைட்ல வந்து ஆவரேஜா தான் போச்சு. ஈவன் தெலுங்கு சைட்லயுமே வந்து ஆவரேஜா தான் போச்சு. இருந்தாலும் வந்து அவங்க குடுத்த பட்ஜெட்ட விட வந்து அதிகமா வந்துருச்சு. ஏன்னா பாகுபலிக்குன்னு சொல்லி ஒரு கிரேஸ் வந்து பிரபாஸுக்கு இருந்தனால, பிரபாஸ் வச்சு தான் வந்து இவங்க படம் பண்ணாங்க இந்த டைரக்டர். பட் அந்த சகோ வந்து என்னதான் வந்து பெரிய அளவுல போலனாலும் வந்து கலெக்ஷன் வைஸ் நல்லா வந்துருச்சு. ஸோ அந்த டைரக்டர் வைஸ் வந்து ஒரு பெரிய நேம் தான் இருக்கு அந்த டைரக்டர். அந்த சகோ படத்தோட டைரக்டர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டரும். பட் கொஞ்சம் டிலேனால வந்து படம் வந்து ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது. அதோட ட்ரெய்லர் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த ட்ரெய்லர பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்த பத்தியும், இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பத்தியும், இந்த படத்தோட ஆக்டர் பத்தியும், ஒரு டைரக்டர் பத்தி ஒரு சின்னதா வந்து இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெய்லர பத்தி சொல்லலாம் அப்படின்றனால தான் வந்து ஒரு சின்னதா வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தெரிஞ்ச வரையும் குடுத்தேன். நீங்க இப்போ நெட்ல போய் ஓஜின்னு அடிச்சா ஏகப்பட்ட பேர் வந்து அத டேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்த வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து வேற அளவு இருக்கும் அப்படின்றாங்க. பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத வந்து இப்போ நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். நீங்களும் வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க.